எங்களுக்கு ஸ்பெஷல் கீ ரைஸ். இதெல்லாம் பாறையாகும் தெரியுமா, பெரிய மீன். சுவிதாவே கீ ரைஸ் மட்டன் கறி ரெடி பண்ணாங்க. ஸோ மார்னிங்கில் காலையில் வெளியே போயிட்டுருக்கோம். God bless you all. இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் இருக்கு. இது வந்து ஒரு ஹிந்து காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலேஜ் இருக்கு, அந்த காலேஜோடைய கிரவுண்டு. இங்கே மோஸ்ட்லி எல்லாரும் அப்படி நடக்க வருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல வந்து கொஞ்சம் ஒரு மார்க்கெட். இது வந்து ஃபிஷ் மார்க்கெட். இது பார்த்தா தெரியும். அந்த காம்பவுண்ட், அந்த கிரில் இருக்கு, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ வந்து மீன் வித்துட்டு இருப்பாங்க. ஸோ நமக்கு ஃபிஷ் வேணுன்னா கூட வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே இங்கே வாக்கிங் போயிட்டு பார்க் மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. ஆமாம். ஸோ வில் சி. ஓகே, ஸோ இப்போ நான், ஜோஷ்வா, பிரின்ஸ் 3 பேரும் அந்த கிரவுண்டில் நடந்துட்டுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா பெரிய கிரவுண்ட். ஆக்சுவலாக இதுக்கு பேர் ஹிந்து காலேஜ் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. நாகர்கோயிலில் மெயினில் இருக்குது. ஸோ இங்கே தான் நடந்துட்டுருக்கோம். ஸோ யூ கேன் சி. அதுவும் 6 o'clock மார்னிங்ல 6:45 டைம் இப்போ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 2 வீலர்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நல்ல கிரவுண்டு. ஸோ இப்போ நாங்கள் வாக்கிங் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ எதிர்த்தாப்பில் இருக்கிற மீன் கடை என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். பழம்லாம் சூப்பராக இருக்குல்ல. எவ்வளோ? 50 ரூபாயா? 10 ரூபாய் 7 ஜாலை, 10 ரூபாய் 7 ஜாலை. சூர் எல்லாம் எவ்வளோ? 50 ரூபா. இது வடை மீன்ல எவ்வளோ? 450 ரூபா சார். பிரச்சனை சீலா இது மாவு. ஏய் பாட்டி, 350 ரூபா. சரி. இருக்கும் 3 மூண்டெல்லாம் இருக்கும் பாரு. 3 மூண்டெல்லாம் இல்ல, அதுல 3,200 என்ன? 950 ரூபா. 960 ரூபா, 950 ரூபா கொடுக்கும். இதெல்லாம் பாறையாகும் தெரியுமா, பெரிய மீன். ஒரு மீனும் பெரிய பெரிய மீன். அது சூர மீன். ஆனா அங்க இருக்கு இல்லையா, அதெல்லாம் சூர மீன். இது பாறை. கம்ப்ளீட்டா ஃபுல்லா மீன் தான்.
நாங்கள் மீன் கடைக்கு போய் மீன்லாம் வாங்கியாச்சு, காய்கறியும் வாங்கியிருப்போம், நீங்கள் ஷார்ட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்கள் இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபுட்டை பார்க்க போகிறோம். சுவிதா சமைத்த மத்தியானம் கிட்டத்தட்ட 2 மணி ஆகுதுங்க. ஆனால் ஸோ புயல்லாம் அடிக்கும்னாங்க, புயலும் இல்லை ஒன்றும் இல்லை. ஸோ நான் இப்போ எங்கள் வீட்டில் இருந்தால் பேசிகிட்டு இருக்கேன். இது ஜோஷ்வா. ஸோ என்னோட ஜாய் குட்டி. ஹாய் ஜாய். ஸோ ஜாய் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. ஸோ இன்றைக்கி மத்தியானம் வந்து நாங்கள் இப்போ கொஞ்ச நேரத்தில் சாப்பிட போகிறோம். சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள். நீங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பிரின்ஸ், நீ எதாவது பேசுறியா பேபி? ஸோ திஸ் இஸ் பிரின்ஸ். பிரின்ஸ் உட்காந்துட்டு இருக்கான். இட்ஸ் மை ஹவுஸ். எங்கள் வீட்டில் இருந்து நான் உங்களை காட்டுறேன். ஸோ சுவிதா வந்து கிச்சனில் வந்து பிஸியாக வந்து சமையல் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ திஸ் இஸ் சுவிதா. திஸ் இஸ் கீ ரைஸ் குக்கரில் இருக்குது. எங்களுக்கு ஸ்பெஷல் கீ ரைஸ் ரெடி பண்ணியிருக்கான். தேங்க்யூ சுவி. ஸோ கீ ரைஸ் மட்டன் கறி ரெடி. ஜோஷி, சாப்பிட்டதுக்கு ரெடியா? எஸ், ஐ எம் ரெடி. ஓகே. ஸோ நாங்கள் வந்து இன்னைக்கு சாப்பிட போகிறோம். இன்னைக்கு சுவிதாவே கீ ரைஸ் மட்டன் கறி ரெடி பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்களும் உங்கள் வீட்டில் ஃபேமிலியாக சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஸோ வி bless you all, we bless you, we bless you, we bless you, we bless you, we bless you. இப்போ அந்த தண்ணியை பார்க்குறீங்க. ஸோ ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இதை பற்றி ஒரு விஷயம் நான் பேச போகிறேன், கவனமாக கேளுங்க. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், என்னுடைய கிளாஸில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்து 2 ஆன்சர் பண்ணலாம். ஒன்று வந்து என்னோடய கிளாஸில் ஹாஃப் வாட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று ஹாஃப் வாட்டர் இல்லை அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்ல வரேன் பாதி பேர் தெரிஞ்சிருக்கோம், இல்லைனாலும் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ரொம்ப முக்கியம். நம்ம லைஃப்பில் எல்லாமே இதே மாதிரி தாங்க பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இந்த கப்பில் வந்து ஹாஃப் வாட்டர் இருக்குது, ஹாஃப் வாட்டர் இல்லை. ஹாஃப் வாட்டர் இருக்குது அப்படிங்கிற எண்ணம் ஒன்று, ஹாஃப் வாட்டர் இல்லை அப்படிங்கிறது ஒரு எண்ணம். ஸோ இந்த 2 எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் என்ன சொல்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரியத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, ஒரு விஷயம் நடக்குது உங்கள் வாழ்க்கையில், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க. இப்போ இந்த கிளாஸில் ஹாஃப் வாட்டர் இருக்கே அப்படின்னு நினைக்கிறது ஒன்று, என்னடா ஹாஃப் வாட்டர் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறது ஒன்று. கவனமாக கேளுங்க. நம் வாழ்க்கையில் தேவன் எதெல்லாம் கொடுத்துருக்கிறாரு அதை நினைத்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறது ஒரு எண்ணம். எதெல்லாம் இல்லை, சரி இது இருந்தால் நல்லாயிருக்கும், இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கிறது ஒரு எண்ணம். ஸோ இது 2மே உங்களோட சாய்ஸில் தான் இருக்குது, உங்ககிட்ட தாங்க இருக்குது, என்கிட்ட தான் இருக்குது. இன்னைக்கு உங்கள் வீட்டில் எது உங்களை சந்தோஷப்படுத்துது, எதெல்லாம் உங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிறார் அதை நினச்சி சந்தோஷமாக இருங்க, அதை நினச்சி என்ஜாய் பண்ணுங்கள், தேங்க் பண்ணுங்கள். இந்த டிசம்பர் மந்த் இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் தான் இருக்குது. இந்த டேஸை வந்து தேங்க் பண்ணுற ஒரு டேஸாக மாற்றுங்க. ஆண்டவர் நிச்சயமாக சொல்கிறேன், பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஐ bless you.